ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் மனிதர்கள் பூமியில் பெருகினர். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் துன்மார்க்கமாக வாழ்ந்தனர். மக்கள் தேவனை மறந்து தவறான வழிகளில் நடந்தார்கள். ஆதாம் மற்றும் ஏவாளை ஏமாற்றிய அதே பழைய சாத்தானே மனிதர்களின் இதயங்களில் கெடுதலையும் கலக்கத்தையும் விதைத்தான். மக்கள் அதிகரித்த போதெல்லாம் பாவமும் துன்மார்க்கமும் பூமியில் பெருகியது. மனிதன் தனது படைத்தவரை மறந்து சாத்தானின் கரங்களில் விழுந்து விட்டான். இதனை பார்த்த தேவன் பூமியை சுத்தப்படுத்தி புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவு செய்தார். ஆனால் எல்லாரும் தீயவர்கள் அல்ல. நோவா என்ற ஒருவர் தேவனை நேசிக்கும் நீதிமானாக வாழ்ந்தார். தேவனும் நோவாவை நேசித்தார். ஒரு நாள் தேவன் நோவாவிடம் சொன்னார், நான் பூமியை ஜலப்பிரளயத்தால் மூடவிருக்கிறேன். நீ உன் குடும்பத்தோடு மீட்பதற்காக ஒரு பெரிய பேழையை கட்டு. நோவா இதுவரை படகையை பார்த்ததில்லை. அக்காலத்தில் கடலருகில் மக்கள் குடியேறவில்லை. இருந்தாலும் தேவன் கூறியபடி அவர் பேழையை கட்டத் தொடங்கினார். தேவன் அதற்கான நீளம், அகலம், உயரம் அனைத்தையும் சொன்னார். அது கிட்டத்தட்ட 500 அடி நீளமுடைய மிகப்பெரிய பேழை. இந்த பேழை நோவாவும் அவரது குடும்பமும் மட்டுமல்ல, ஜோடி ஜோடியாக மிருகங்களையும் பறவைகளையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய கப்பல். நோவா தனது 3 மகன்கள் சேம், காம், யாப்பேத், அவர்களது மனைவிகள் மற்றும் தனது மனைவியுடன் சேர்ந்து தேவனுக்கு பணிவுடன் வேலை செய்தார். பல வருடங்கள் கடந்து பேழை முடிந்தது. தேவன் குறிப்பிட்டபடி அனைத்து மிருகங்களும் ஜோடியாக பேழைக்குள் வந்தன. நோவா மற்றும் அவருடைய குடும்பமும் உள்ளே சென்றபோது தேவன் தாமே அந்த பேழையின் கதவை மூடினார். ஆகாயம் திறந்தது. மழை பெய்தது. 40 நாட்களும் 40 இரவும் பூமி முழுவதும் ஜலத்தால் மூடப்பட்டது. மலை உச்சிகள் கூட தெரிந்ததே இல்லை. ஆனால் பேழை மட்டும் பாதுகாப்பாக மிதந்து கொண்டிருந்தது. பல மாதங்கள் கழித்து ஜலம் குறைய ஆரம்பித்தது. நோவா ஒரு காகத்தையும் பிறகு ஒரு புறாவையும் அனுப்பினார். முதலில் புறா திரும்பி வந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பின் அனுப்பிய போது அது ஒரு புதிய இலை கொண்டு வந்தது. இதனால் நிலம் காய்ந்து வருகிறது என்பதை நோவா அறிந்தார். இன்னும் சில நாட்களில் நிலம் முற்றிலும் வற்றியது. பேழை அரராத் மலை மீது நின்றது. நோவா குடும்பத்தோடு வெளியே வந்தார். தேவனை நினைத்து ஒரு பலிபீடம் கட்டி நன்றி காணிக்கை செலுத்தினார். தேவனும் மகிழ்ந்தார். அவர் நோவாவிடம் வாக்களித்தார், இனி ஒருபோதும் பூமியை ஜலப்பிரளயத்தால் அழிக்க மாட்டேன். இந்த வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக தேவன் வானில் ஒரு அழகான வானவை வைத்தார். இன்றும் நாம் வானவிலை பார்க்கும் போது அந்த வாக்கை நினைவில் கொள்ளலாம்.